வச்சுக்க அப்படின்னு சொல்லி 63ல சிவில் வார்லாம் முடிஞ்ச புதுசுல வந்தவர். அப்போ உங்களுக்கு திட்டம் என்னவாக இருந்தது அங்கிள் அப்படின்னு கேட்கலாம். ஒரு வருடம் இருக்க வேண்டும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும், ஒரு வருடம் முடிந்த பிறகு இந்தியாவுக்கு சென்று விட வேண்டும் அப்படின்னு. இப்பவும் அதுதான், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. 1963ல அமெரிக்காவுக்கு வந்தவர். எனக்கு தெரிஞ்சு 10ல் 5 பேர் நம்ம ஆட்கள் எல்லாருமே அடுத்த வருஷம் ஊருக்கு வந்துடுவேன், அடுத்த வருஷம் ஊருக்கு வந்துடுவேன் சொல்லிக் கொண்டிருக்கிறவங்க தான். ஒன்று வர விருப்பம் இல்லாமல் போகிறது, அது வர முடியாமல் போகிறது, காலத்தின் சூழ்நிலை. ஒரு இல்ல அது அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க வயசு சொன்ன மாதிரி அன்னைக்கும் 16 இன்னைக்கும் 16. ஸோ அமெரிக்காவில் குழந்தை வளர்ப்பதே சிறப்பான முறையாக இருக்கிறது. இந்த பக்கம் இந்தியாவில் குழந்தை வளர்ப்பது. அமெரிக்காவுக்கு முதலிடம் கொடுக்கலாம், உள்ளூர்காரர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். வாய் என்ன காரணம்? என்ன பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்க? ரொம்ப புதுசா இருக்கு. ஒண்ணு கூட நீங்க பேச முடியாது. நீங்கள் பேப்பர் வச்சிருக்கீங்களா? இதான் நம்ம ஊர்ல. நான் ஒண்ணுமே வச்சில்ல. சரி, ஏன் அமெரிக்கா மைக்கெல்லாம் பேசினா கேட்குமா என்ன? அமெரிக்கா மைக்கெல்லாம் சிறப்பான விஷயம். ஏன் என்றால் ஒரு அருமையான உதாரணத்தை நான் கூறுகிறேன். தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு 13 வயது சிறுமி, அந்த சிறுமியின் பெயர் காவ்யா சிவசங்கர். 2008ல வந்துட்டு ஸ்பெல்லிங் பீன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன், அந்த ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன்ல அமெரிக்கா நடந்த அந்த காம்படிஷன்ல அனைத்து நாட்டை சேர்ந்த குழந்தைகளும் அமெரிக்காவில் குழந்தைகளும் கலந்து கொண்டார்கள். ஆனா அதில் முதல் பரிசை தட்டி சென்ற சிறுமி தமிழை தாய்மொழியாக கொண்ட காவ்யா சிவசங்கர். அமெரிக்காவில் இருந்து கான்சாஸ் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குழந்தை. இந்த வாய்ப்பு இந்தியாவில் கிடைக்குமானால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு மிகவும் சிரமம். ஏனென்றால் அந்த ஜாதி மத இன ஏற்றத்தாழ்வுகள் அதிகம். அதெல்லாம் அடுத்த விஷயம். ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகள் அமெரிக்காவிலும் உண்டு, இல்லை நீங்க மறுக்கிறதுக்கு இல்ல. ஓப்பனா கிடையாது. மறைச்சு செஞ்சா இந்தியாவில் ஒரு சட்டமன்றத்தில் நண்பர் சொன்னா, பொது இடத்தில் சிகரெட் குடிக்க கூடாது. நான் குடிப்பேன் அப்படின்னா, ஏன்னா பொது இடத்துல குடிச்சா உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னா சொல்லுங்க, பொது இடத்துல குடிக்கணும். பொது இடத்துல குடிச்சாலும் சீக்கிரம் வரப்போது, தனியார் குடிச்சாலும் சீக்கிரம் வரப்போது. நம்ம ஊர்ல போயிருந்தா ஏன் முன்னால சிகரெட் குடிச்சான், அவன் சிகரெட் குடிச்சு உடம்பு கெட்டு போறதுலாம் கவலையே கிடையாது. ஏன் முன்னால சிகரெட் குடிச்சாங்க. இந்த காவ்யா சிவசங்கர்ங்கிற பொண்ணு எப்ப ஜெயிச்சது? 2007ல அப்புறம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 10 இயர்ஸ் இன்னும் நிறைய 2007, 2006, 2009, 2010 யார் ஜெயிச்சா? பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு நாள்? ஏதோ 25 வருஷத்துல ஒரே ஒரு பொண்ணு காவ்யா சிவசங்கர் ஜெயிச்சது சந்தோஷமா இருக்கலாம். நம்மளுடைய சமுதாயம் கடந்த ஒரு 15 வருஷமா தான் வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் நம்ம முன்னாடி வந்துட்டே. அதுதான் கேட்கிறேன். அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழ் சமுதாயம் கடந்த 15 வருடங்களாக மேலே வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்க பிள்ளைகள் படிக்கிறது அவர்களுடைய அறிவுக்கு பலமாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வேற என்னமா? நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு. கிரீன் இருக்கா பாருங்க. ஹலோ யா, நீங்க கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க. நல்ல கண்டிப்பா மைக் தான் பக்கத்துல வச்சு. இங்கல வந்து நான் இங்கல தான் படிச்சேன். ஆனா அங்க வந்து you have to by hand mug to word mug பண்ணிட்டு எழுதுவோம். சரி. இங்க வந்து அப்படி இல்ல. பசங்கள வந்து from childhood we teach them phonics. அப்புறம் நிறைய creativity இருக்கு, analytical thinking இருக்கு. They understand the concept behind what they are learning. So அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். So education model is good. Very good. It's very ஒரு விஷயம் உங்களுக்கு சமீபத்துல ஞாபகத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்பு ஒபாமா அவர்கள் அமெரிக்காவினுடைய கல்வி திட்டம் குறித்து பேசிய போது ஒரு விஷயத்தை, பிரைமரி எஜுகேஷன் என்பதை இந்தியாவிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அமெரிக்காவிலிருந்து கடன் வாங்கிக் கொள்வது சரியாக இருக்கலாம். அதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய அளவுக்கான அறிவியல் தொழில்நுட்ப படிப்புகளை சொல்லித் தருவதற்கான அறிவு போன்றவை அமெரிக்காவிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அடிப்படை கல்வி பிரைமரி எஜுகேஷன் இந்தியாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரிந்தவரை அமெரிக்க அதிபர் இவ்வளவு வெளிப்படையாக தன்னுடைய கல்வி திட்டத்தை பற்றி பேசியது நீண்ட காலத்திற்கு பிறகு ஒபாமா, அதுவும் இந்தியாவை குறியீடாக காட்டி. அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் குளறுபடியானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி அவங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியும்? இந்தியால வந்து நிறைய பிரஷர் இருக்கு சார். வந்து நிறைய ஹோம்வொர்க், too much of studying, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா unless and until they understand that they don't force the child. சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்க்கறப்ப ஒரு குழந்தையினுடைய திறமைக்கு ஏற்பவும் அவங்களுக்கு ஏற்பு திறனுக்கு ஏற்பவும் அவங்களை வழிநடத்த முடியும். அங்க 100 பேர் ஒரே சிலபஸ், ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட். ஓகே, so you can get a special treatment in America. Yes, good. Then sir சொல்லுங்க. Sir, actually in the primary education, so
நேற்று தான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக யூனிசெஃப்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். 2007-2008 கம்பேரிட்டிவ்லி அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற ரேஷியோ 1000 குழந்தைங்கள அந்த ரேஷியோவில் வந்து அமெரிக்காவில் தான் ஜாஸ்தியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆமாம் இல்லையா? இந்தியாவில் நீங்கள் வந்து இங்கே அமெரிக்கா வந்த இல்லை மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மேபி எல்லாருமே ஸ்கூலுக்கு போவாங்க. நீங்கள் வந்து அஸ் அ ஹோல் அந்த குழந்தைகள் இல்லை எத்தனை குழந்தைகள் கல்வி கிடைக்கிறதுன்றதெல்லாம் பேசணும். சரியா? அமெரிக்காவில் பொறுத்த மட்டும்